காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மதியான வேளையில் ஹெவன் டிவி முன்பாக இருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மதியான வேளையிலே தேவன் நமக்கு என்ன செய்வார், என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு காத்திருக்கும் உங்களுக்காக ஒரு வார்த்தை. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம், கடைசி பாகம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம். நாம் இந்த மத்தியான வேளையில் நினைப்போம், எவ்வளோ பாரம், எவ்வளோ பிரச்சனைகள், யார் எனக்கு உதவி செய்வார்? உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நம்பிக்கை அற்றிருக்க நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருந்தால் நாம் எதற்கும் கவலை இல்லை, எதற்கு சோர்ந்து போகிற தேவன் இல்லை. தேவனுடைய தயவுள்ள கரம், அந்த கரம் நம்மளை அணைக்குமானால் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? நம்ம எதற்குமே சோர்ந்து போக தேவையில்லை. அந்த தயவுள்ள கரம் நம்மையில் இருக்க வேண்டும்னா நாமும் என்ன செய்யணும்? நெகேமியாவை போல தேவனுக்காக நாம் நிற்க வேண்டும். நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. யாருடைய சமுதாயம்? ராஜாவுக்கு முன்பாக. ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்குறார், நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்று அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்கள் கல்லையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்காரு, ஏன் துக்கமாக இருக்க அப்படின்னு. அப்போ நெகேமியா யார்? எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான். இதுக்கு 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது நெகேமியா ஆண்டவர் சமூகத்தில் பல வார்த்தைகளை சொல்லி அழுகிறார். எதற்காக என்றால், நகரம் எருசலேமில் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அலங்கம் கட்டப்பட வேண்டும். அதற்காக மட்டும்தான் நெகேமியா துக்கமாக இருக்கிறான். நானும் இந்த மத்தியான வேளையில் நான் உலகத்துக்காக வாழ்கிறவர் அல்ல. இந்த உலகத்தை விட நம்முடைய பரலோக தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். எப்போது நாம் சந்தோஷமாக, எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், நாம் எதற்காக நிற்க வேண்டும்? தேவனுடைய அலங்கங்கள் எங்கெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதற்காகவும் அநேகருடைய வாழ்வாதார திறப்பிலே நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை அணைக்கும். நாம் நினைப்போம், சும்மா எப்போ பார்த்தாலும் நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேதனைகளை மட்டும் சொல்லி தேவனிடத்தில் புலம்புறதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. நம்முடைய தெரிந்தெடுப்பதில் என்ன, நம்முடைய அழைப்புதல் என்ன என்று தெரிந்து கொண்டு நம்முடைய நெகேமியாவை போல இடிக்கப்பட்ட அலங்கங்களை கட்டுவதற்காக நாம் எழும்புவோமானால் நம்முடைய தயவுள்ள தேவனுடைய கரம் நம்மை அணைக்கும். அதற்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டோரை பார்த்து சொல்லணும், ஆண்டோரே உம்முடைய தயவுள்ள கரம் என்னை அணைக்கணும். எந்த இடத்துல எல்லாம் உம்முடைய தயவுள்ள கரம் என்னை அணைக்காமல் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையுள்ள குறைகள் என்ன ஆண்டோரே என்று ஆண்டோர் சமூகத்தில் கேட்டு நம்ம ஒப்படைக்கும் போது அவருடைய கரம் நம்மை அணைக்கும். அநேகருக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க, நாம் துக்கமாக இருக்கும்போது அடுத்தவர் பார்த்து ஏன் துக்கமாக இருக்கிறது நம்ம கேட்கக்கூடாது. நாம் அடுத்தவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவர்கள் நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உம்முடைய பாதபிடத்தில் வருகிறோம் ஆண்டோரே. ஒவ்வொரு பேரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு. நெகேமியாவை போல் ஆண்டோரே,
அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு நாங்கள் ஏனோ தானமாக இருக்காதபடி ஆண்டோரே நெகமியாவை போல எழும்பி கட்ட ஆண்டோரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டோரே திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டோரே. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை அணைக்கணும் ஆண்டோரே. யார் யார் வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு எங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த வேளையில் ஒரு தெய்வீக சமாதானம் எங்களுக்கு வராதா என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆண்டோரே உம்முடைய தயவுள்ள கரம் அணைக்கட்டும் ஆண்டோரே. உம்முடைய தயவுள்ள கரத்தினால் ஆண்டோரே இந்த மாதம் முழுவதும் வாழ ஒவ்வொருக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டோரே உம்முடைய கரத்துள் தருகிறேன் ஆண்டோரே. மீதியான நேரம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா விதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் ஒவ்வொரையும் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டோரே. என்ன தேவைகளோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ ஆண்டோரே அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்குற கர்த்தராக ஆண்டோரே ஒவ்வொருடைய வீட்டிலும் இந்த வேளையில் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டோரே நான் இருக்கிறேன் என்று ஆண்டோரே அவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டோரே ஆறுதல் சொல்லுகிறவராக ஆண்டோரே இந்த வேளையில் கடந்து செல்வதற்காக நன்றி. கரத்தில் தருகிறோம், பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் இன்னுமாய் தேசத்திற்காகவும் சபைகளுக்காகவும் நமக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஒரு பாடலை ஆண்டவருக்கு நன்றியோடு பாடுவோமா? அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் என்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, இந்த நேரம் ஜெப நேரம். ஜெபத்தில் நீங்கள் என்ன விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ நான் கேட்டு பதில் தருவேன் நம்ம ஏசப்பா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஜெப வேளையில் நம்ம எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்கும்படியாக ஏசப்பா தந்த தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். உலகம் எவ்வளவோ காரியங்களில்
எப்படியெல்லாமோ இருக்கும்போது ஒரு சிறு கூட்டமாய் நமக்கு ஜெபிக்க, தேவனை தேட, அவருடைய பாதபடியில் இருக்க ஏசப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்காங்க. நம்ம நல்லா இருக்கும்போது அநேகர் உலகத்தில் ஏசப்பாவை பற்றி அறியாதவர்களாய், ஆண்டவருடைய நாமத்தை பற்றி தெரியாதவர்களாய், அவருடைய அன்புனா என்னன்னே தெரியாதவர்களாய் அனுதினமும் இந்த உலகத்திலிருந்து கடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம இப்போ நமக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேசத்தில் முதலாவதாக தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடணும். அநேக இடங்களில் இயற்கையின் பேரழிவுகள், புயல், போராட்டங்கள், எவ்வளவோ இடத்துல வார்லாம் நடக்குது. ஆண்டவரை பற்றி தெரியாத எத்தனையோ ஜனங்கள் மாண்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, எந்த பாவமும் அறியாத அநேகர் இந்த உலகத்திலிருந்து போய்கிட்டே இருக்காங்க. நிறைய அங்கங்கே கூட்ட நெரிசல், எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கிறது. ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கணும். உலகத்தின் சகல விதமான அழிவுகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஏசப்பா விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நோவாவும் பேழைக்கு உள்ளாடி இருந்த அத்தனை பேரையும் அத்தனை ஜீவ ஜந்துக்களையும் காத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாரத்தோடு இந்த உலகத்தில் உள்ள அநேகர் எப்படியெல்லாமோ இருக்காங்க. ஏசப்பாவை அறியணும். இந்த உலகத்தில் நம்மளை ஏசப்பா வைத்திருக்கிற நோக்கமே நம்ம மூலமாக யாராவது ஒருத்தராவது தேவனுடைய மந்தையில் சேர்க்கப்படணும். எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் சத்தியத்திற்குள்ள வரணும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போமா. ஏசப்பா அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்திலிருந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் வளரணும். ஏசப்பா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளணும். கர்த்தாவே, எத்தனையோ ஏசப்பா ஆடுகள் இருந்த போதிலும் ஒரு ஆடுக்காக பரிதபித்தீங்க ஆண்டவரே. நாங்களும் அந்த பரிதபிப்போடு உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவன் நீங்க உம்முடைய மந்தைக்குள்ள சேர்க்கணும். கர்த்தாவே, அதற்காக அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஏசப்பா ஒவ்வொரு ஊழியத்தையும் எடுத்து நிறுத்தணும். அநேகரை தேவனுடைய சத்தியத்தை மட்டும் சொல்லுகிறவர்களாய், தேவனுடைய அன்பை மட்டும் சொல்லுகிறவர்களாய் அநேக ஊழியக்காரர்களை ஏசப்பா எழுப்பணும். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். ஏசப்பா அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய கரம் குறுகி போகவில்லைன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லைன்னு பார்க்கிறோம். அந்த கரத்தினால, தேவனுடைய அன்பினால எல்லாரையும் ஏசப்பா அணைத்து கொள்ளும்படியாக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே வருகிறோம். ஏசப்பா இந்த மத்தியான வேளையில் உம்முடைய பாதபடியிலே வந்து ஏசப்பா அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. சபையில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் உமக்காக ஊழியம் செய்ய, அநேக ஆத்துமாக்களை பக்கமாய் நடத்து நீங்க கருவிகளாய் உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய அற்புதத்தின் கரம் ஏசப்பா நீட்டப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் அங்க இருக்கட்டும். ஏசப்பா ஆதி சபையில செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏசப்பா இப்போ நாங்க பார்க்கும்படியாக ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களையும் எழுப்புதல்களையும் ஏசப்பா நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது எங்க கூட ஜெபிக்கிற யாருடைய வீட்டிலேயாவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தா, ஏசப்பா உம்முடைய அன்பில் இல்லாதவர்கள் இருந்தா, உலகம் மாமிசம் பிசாசுக்குள்ள இருந்தா, ஏசப்பா இப்ப ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஜெபத்துல வல்லமை உள்ளது. ஆண்டவரே, ஏசப்பா விசுவாசத்தோடு நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கு வீட்டிலேயாவது அப்படிப்பட்ட காரியங்களில யாராவது இருப்பாங்கன்னா உம்முடைய அன்புக்குள்ள இழுத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, உம்முடைய அன்பை அறியத்தக்கதாக உம்முடைய நாமத்திற்காக எழும்பி பிரகாசிக்க ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்துல வைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா நீங்க எங்களை வைத்த ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தாவே, ஏசப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் அதை அறிந்து உம்முடைய நோக்கத்திற்காக வாழ ஜீவிக்க ஏசப்பா நீங்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம் ஒருவர் பார்க்கறதுக்கு இந்த ஹெவன் டிவி நமக்கு பயன்படுகிற, அதன் மூலமாக நாம் இந்த எங்கெங்கேயோ இருக்கிற நாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ இது நமக்கு எவ்வளோ தேவைன்னு நமக்கு தெரியும்.
அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நாங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம், அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாக நம் ஒருவர் இணைவதற்கு இப்படி ஒரு ஹெவன் டிவி நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அதில் இருக்க ஒவ்வொரு மக்களும் அவங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எத்தனையோ பேர் இதுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் கூட உதவி செய்கிறாங்க. அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுடைய நலன்களையும் நாம் அவர்களை ஆசீர்வதித்து இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரை, இந்த ஹெவன் டிவி நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் மூலம் ஆங்காங்கே இருக்கிற நாங்கள் ஒன்று கூடி கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கணும், ஒருமனப்பட்டவர்களாய் கத்தாவே இந்த தேசத்திற்காகவும் இன்னும் பல காரியங்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே இந்த வாய்ப்பை தந்திருக்கிற இந்த ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய ஆர்கனைசேஷனை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 14 வருடங்களுக்கு முன்பாக நீ தந்த தரிசனத்தை நாங்கள் இன்று கண்கூடாக ஆண்டவரே ஒவ்வொரு காரியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அந்த பார்ப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஃபவுண்டர் ஃபேமிலி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற தரிசனத்தின்படி கர்த்தாவே இந்நாள் வரைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதனுடைய ரிசல்ட்ஸை கர்த்தாவே எங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற தரிசன நிலத்திலே கர்த்தாவே அந்த மக்களை கொண்டே அந்த மக்களுக்கு கர்த்தாவே சுவிசேஷம் சொல்லுவதற்கான ஆண்டவரே தரிசனத்தை தந்தீர் ஆண்டவரே. அதை இன்று அந்நிய கண்களில் ஆண்டவரே எங்களுடைய சொந்த கண்கள் அதை கண்டு உம்மை துதிப்பதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த தரிசனத்தோடு நாங்களும் இசைந்து இணைவாய் ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்காக கர்த்தர் எங்களையும் அப்பா இசைவாக கர்த்தாவை ஒருமுறைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, ஆண்டவரே ப்ரேயர் மூலமாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி அநேக விதமாக ஆண்டவரே தங்களுடைய நேரங்களை ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்துக்காக செலவு பண்ணுறாங்க ஆண்டவரே அவர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒரு ஊழிய ஸ்தாபனமாக இருந்தனால ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே அவங்களுக்கு ரிமரேஷன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவரே அந்த சொற்ப வருமானத்திலும் அவர்களை ஆண்டவரை நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்க வல்லவர் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆங்காங்கே ஜெபிக்கிற நாங்களாமா ஆண்டவரே அந்த குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் ஒரு குறைவும் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதன் நிமித்தம் கர்த்தாவே எந்த காரியத்திலும் அப்பா என் குறைவுள்ளவர்களாய் காணப்படாதபடிக்கு என் தேவனுடைய கரம் அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே அபரீதமாக கடந்து சென்று ஆண்டவரே அவர்கள் தேவைகளை ஆண்டவரே அவர்கள் உம்மிடத்தில் சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவரே அது நிறைவேற்றப்பட்டதாய் காணப்பட ஆண்டவரே நீ கிருபை செய்விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே தங்களுடைய நேரத்தினாலே தங்களுடைய பணத்தினாலே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அதன் மூலம் கர்த்தாவே இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு பூர்த்தி செய்து கர்த்தாவே காரியங்கள் நடைபெற தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்களை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்கள் நிறைய பேர் ஆண்டவரே தங்கள் இல்லாமையிலிருந்து உதவி செய்கிறாங்க அப்பா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் 1000 மடங்கு கோடி கோடியாய் அவர் ஒவ்வொரு காரியங்களும் பெருகத்தக்கதாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பங்களாய் சேர்ந்தவளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பல்லகனிகளை திறந்து ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் தேவன் வர்ஷிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இன்னும் கர்த்தாவே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. அவங்கள எங்களுக்கு யாருன்னு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே இவங்க எங்களுக்கு ப்ரே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை அனுப்புகிறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு யாருன்னு எங்களுக்கு நாங்கள் பர்சனலி பார்த்தது கிடையாது. அவங்க ப்ராப்ளம் என்ன என்று எங்களுக்கு கரெக்டாக தெரியாதுப்பா. எஸ்பெஷலி அவங்களோட சிக்னஸ் கரெக்டாக என்னன்னு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு கூட ஆண்டவரே அது எக்ஸாக்ட் சிக்னஸ் என்னன்னு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே அந்த குடும்பங்கள் மேலே கர்த்தர் முத்திரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வியாதிகளும் அந்த குடும்பத்திலேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அணுகாதபடிக்கு இருக்கிற வியாதிகளை கர்த்தாவே வேரோடு தேவன் பிடுங்கி போடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீரோ அவள் பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தாவே இந்த நேரத்திலே அப்பா அந்த குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அது இல்பொருள் ஆகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி கர்த்தாவே அதி சீக்கிரத்திலே அவரிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளை கேட்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம். MMJயும் உடைய கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. நாளுக்கு நாள் அது பெருகிறதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அது வளப்பட உடைய கரத்திலே தருகிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி மத்தியான வேளையில் ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நேரத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்க வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த வேளையில் ஸ்தோத்திரம் அன்பு சகோதரியே அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனாலும் தேவ சமூகத்துக்கு கூடி வந்து இருக்கீங்க. பலவீனம், டாக்டர்ஸ் எதையோ சொல்லியிருக்கலாம், ரிப்போர்ட் எதையோ சொல்லியிருக்கலாம் ஸ்தோத்திரம். ஆனாலும் அநேகருக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவானதாய் உங்களுக்கு வெளிப்பட போகுது. கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்படியாய் இந்த மத்தியான வேளையிலும் ஸ்தோத்திரம் எங்களோடு சேர்ந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்தி ஏசப்பா இந்த இவ்வளவு நேரம் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காக பலவீனத்திலும் ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவர். இந்த நெருக்கத்தில், இந்த கண்ணீரில், இந்த நிந்தையில், இந்த அவமானத்தில், இந்த அவப்பேரில் ஸ்தோத்திரம் ஜெபிக்க வந்து இருந்தாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலையும் உங்கள் மகிமை இறங்கி இருக்கிறது, உங்கள் பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. எல்லா மலைகளும் இவர்களுக்கு முன்பாக மடுவாய் மாறட்டும். ஏறி போக வேண்டிய பகுதியில் ஏறி போக, சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தில் நீர் கட்டளையிட்ட அந்த பூரண சமாதானத்தை எல்லா பகுதியிலையும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சமாதானம் நதியை போல இருக்கட்டும். கர்த்தர் நீர் மெய்ப்பராய் இருந்து தாட்சி இல்லாதபடி நடத்தும்படியாய், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும்படியாய், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்ததாமே கூட இருக்கிறத எல்லா பகுதியிலும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் பற்றி பிடிக்க, இன்னும் சார்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. ஆத்துமாவில் எச்சரிக்கையா இருக்க கிருபை கொடுங்க. இரத்தத்தினால ஒவ்வொரு வீட்டை குடும்பத்தை முத்திர போடுங்க, வேலி அடைங்க. எல்லாவற்றையும் கரத்தில் தந்து சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒருவருக்கே தந்து பயன்பட்ட நாங்கள் ஒன்றுமில்லை ஐயா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா. நீங்க மட்டும் உயரணும், நீங்க மட்டும் தெரியணும்ப்பா. எல்லா கண்களும் பார்க்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை இடுகட்டும். இந்த நாமத்தை, எல்லாவற்றுக்கும் மேலான இந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இன்னும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான்
நீ ஜெபிக்க இது தருணம்